கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய சனந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. நான் இது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் டாபிக் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த மார்கழி மாதம் எதுக்காக செய்கிறாங்க, ஏன் செய்கிறாங்க, ஏன் அந்த மாதத்தில் ஏன் நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாது, அது எல்லோரும் பீட மாதம்னு ஏன் சொல்கிறாங்கன்னு இது ரொம்ப நாளாக எனக்கு மனசில் ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்கும். அது யார்கிட்ட கேட்டாலும் நிறையா பேர்த்திட்ட சொல்லவே தெரியாது. இந்த பதிவை பார்த்த உடனே நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இதை நான் சொல்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நானும் இப்போ தான் இதை படித்ததுக்கப்புறம் தான் இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது என்னென்னா, மனிதனை உயர் வழிக்கு அழைத்து செல்லும் மாதம் மார்கழி என்பது எண்ணற்ற மகத்துவங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான மாதமாகும். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணன் கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதைங்கிறது மாதங்களில் நான் மார்கழி ஆவேன் என்று கூறினார். என்ன அப்போ மார்கழியின் சிறப்பை யூகித்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் அதை ஏன் பீடை மாதம் என்கிறார்கள் என்று நிறைய பேர் சிலர் கேட்கக்கூடும். நானும் கேட்டிருக்கிறேன். அது பீடை மாதம் அல்ல, பீடுடைய மாதம். அதாவது என்னென்னா, செல்வம் மிகுந்த மாதம் என்பது தான். மருவி நாளடைவில் பீடை மாதம் என்று சொல்லிவிட்டார்கள். அதாவது நம்ம சம்பிரதாயப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட மாதம் இந்த ஆடி, புரட்டாசி, மார்கழி மாதம்லாம் திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்களை நடத்துவதில்லை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க இறைவனுடைய வழிபாட்டிற்காகவே இந்த மாதத்தெல்லாம் ஒதுக்கப்பட வேண்டிய மாதம் என்று சொல்கிறார்கள். அதிலும் மார்கழியினுடைய மகத்துவம் நிறைந்தது. எனவே நம் வாழ்வை அர்த்தமுள்ளதாக்கி கொள்ள வேண்டுமானால் இம்மாதத்தில் சரணாகதி என்னும் உயர்ந்த தத்துவத்தை கடைபிடிக்க வேண்டும். மார்கழி மாதத்தை மார்க ஸ்ரீஷம் என்று வடமொழியில் சொல்வார்கள். அதாவது மார்க்கம் என்றால் வழி, அது நமக்கு தெரியும். சீர்ஷம் என்றால் உயர்ந்த வழிகளுக்குள் தலை சிறந்தது இந்த மார்கழி மாதம் என்பது பொருள். இறைவனை அடையும் வழிக்கு இது உயர்ந்த மாதமாக உள்ளது. இதற்கும் காரணம் இருக்கிறதாம். மார்கழி மாதம் விரதமிருந்து விஷ்ணுவை வழிபட்டு வந்தால் தோஷங்கள் நீங்கி செல்வம் செழிப்பை பெறுவர், திருமணத் தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், தொழில் நஷ்டம் நீங்கி லாபம் பெறுவர். அதாவது மார்கழி மாதத்தில் வீட்டு நோன்பு கோலமிட்டு மகாலட்சுமி வீடு தேடி வருவார் என்பது நம்பிக்கை. இதனால் பெரும்பாலானோர் மார்கழியில் கோலமிடுகின்றனர். கோலமும் பாடலும் மனதை மெடிடேஷன் மாதிரி ஒருமுகப்படுத்தும், உணர்வுகளை செம்மைப்படுத்தும். அந்த மார்கழி மாதத்தில் 4:30 மணிக்கு எந்திரிச்சு, அப்போல்லாம் அந்த கன்னி பெண்கள்லாம் எந்திரிச்சு கோலம் போட்டு அதெல்லாம் நல்லபடியாக திருமணம் நல்ல மணவாளனாக கைகூடணும் என்று கிருஷ்ண பரமாத்மாவை நோக்கி வேண்டிக்கிட்டு இதெல்லாம் செஞ்சு அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாசலில் அந்த கோலத்துக்கு நடுவில் சாணி வச்சு அது மேலே ஒரு பூசணி பூ வச்சாங்கன்னா இந்த வீட்டில் ஒரு கல்யாண பெண் இருக்கிறது என்பதை அர்த்தத்திற்காக தான் அந்த காலத்திலாம் வச்சுருக்குறாங்களாமா. இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. மார்கழியில் காலையில் எழுந்து நம்ம வாக்கிங் போனால் நமக்கு ஓசன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓசன் வாயு, அதனுடைய ஏர் நுரையீரலுக்கு சென்று நல்ல புத்துணர்ச்சியை தரும். மார்கழி மாதம் காற்று தோலுக்கும் வெள்ளை சிகப்பு அணுக்களுக்கும் புற்றுநோய்க்கும் இது உடல் நலத்திற்கும் மிகவும் நல்லது. அதாவது என்னென்னா, புற்றுநோயெலாம் வராமல், புற்றுநோய்க்கு உகந்த அணுக்கள் எது? சிகப்பு உயிர் அணுக்கள். அது புற்றுநோய்கள்லாம் வராமல் அந்த நேரத்தில் அந்த ஒரு சக்தியெல்லாம் இந்த ஓசன்ற மார்கழி மாதத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய ஓசனுடைய சக்தி நமக்கு கிடைக்கும். அதனால தான் விஞ்ஞானபூர்வமாக அறிவியலில் இந்த உண்மை நமக்கு இதெல்லாம் தெரியாமல் தான் நம்ம ஏதோ ஒன்று சொல்லிட்டு நல்லது மார்கழி மாதத்தில் இருந்தால் நல்லது, கடவுளுக்கு உகந்த மாதம். கடவுளை எல்லா மாதத்தில் தான் நம்ம எப்போ பாரு மாயையில் மாட்டிக்கொண்டு இருப்போம். அதனால தான் அந்த 3 மாதத்தில் வீட்டு சுபகாரியங்கள்லாம் நடக்காமல் கடவுளை மட்டும் நினைக்கணும், கடவுளுக்காக செய்யணும் அப்படின்றத நமக்கு இதை கொடுத்துருக்குறாங்க. பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடை. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு தாழ்மையுடன் வேண்டிக்கொள்கிறேன். எதற்காகன்னு சொல்லிங்கன்னா, மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் நீங்கள் கண்ணனுடைய பாத தூசிகளில் போய் சேருவீர்கள். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.